ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று எல்லாமே வந்து சொல்லுது. இப்போ வந்து நம்ம யூடியூப் வந்து மானிட்டர்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்கின் சொல்லிட்டு ஒரு ஒரு 10 வீடியோ போட்டேன். அதுலேருந்து மானிட்டர்ஸ் கட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டேன். இன்னும் வந்து இப்போ வாட்சர்ஸ் ஃபுல்லாகவே கம்மி ஆகிடுச்சு. கம்மியான என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வாட்சர்ஸ் மட்டும் நான் ஏற்றணும். அதனால் நம்ம வந்து சேனலை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். இனிமேல் நம்ம கீழே ஒரு கடை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இல்லை நம்ம லோக்கல் எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ நம்மளே லோக்கல் ஆளுங்க அவங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுகிறாங்களோ கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எடுத்துட்டோம்னா அப்போ அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிலேண்ட் இந்த மைக் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ஆஃபரில் வந்திருக்கு. இது ஃபுல் ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அமேசானில் வந்து 20,000 ஒன்று போட்டிருக்கான், 21 போட்டிருக்கான். ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த ஹாலிலேண்ட் லார்க் M2 மைக் ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, அமேசானில் டெலிவரி வாங்கினேன். அதில் இருக்காதோ நான் ரேட்டு ரொம்ப அதிகம். அதனால் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமா என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட மைக்கோட இது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உள்ளலாம் இருக்குது அப்படி அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சி டைப் அது கொடுத்துருக்காங்க. சி டைப் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஐஃபோனுக்கு போடுறது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. செம்ம அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று விட்டுருக்கான். அதுதான் நம்ம வந்து வாங்கலான்னு பார்த்தோம். அப்போ எல்லாமே என்ன சொன்னாங்க, இது நீங்கள் வாங்கிக்கோங்க, கேமராக்கு யூஸ் பண்ணலாம், ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பு எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லேப்டாப் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரியாக்ஷன் வீடியோனா போகிற மாதிரி இருந்ததுன்னா நானும் ஒய்ஃபும் உட்காந்து 2 பேரும் வந்து போடலாம். அதனால இது நான் வாங்கினேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் மைக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் உள்ளது நான் காமிக்கிறேன். நீங்களும் வந்து ஒரு சில பேர் வாங்க முடியாத இருக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு என்னென்னா நான் என்கிட்ட கொஞ்சம் காஸ்ட் இருந்தது. அதனால தான் அந்த மைக் வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கு ஹாலிலேண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டிங்க, சூப்பராக இருக்குது. 2 கொடுத்துருக்காங்க, 2 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசீவர் இதுதாங்க என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. இது என்னென்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் போட்டுக்கலாம், லேப்டாப்பில் போட்டுக்கலாம், என்னென்ன அந்த பிசி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இதை குவாலிட்டி வந்து அந்த மாதிரி தரமாக இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இல்லை போட்டுடலாம். எப்படி போடுறது? இப்படி பண்ணணுமா? இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம சார்ஜர் இதுலேயே போட்டுக்கலாங்க. இப்போ நான் இது வந்து டிஜிடெக் மைக் வந்து 3 இருக்குது. ஒரு ரிசீவர் 2 ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இருக்குது. நான் சார்ஜர் போடணும்னா தனித்தனியாக போடணும். இது வந்து மொபைல் மட்டும் தான், மொபைல் கேமரா மட்டும் யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்புக்கு யூஸ் பண்ண முடியும். நான் மெயின் வாங்கினது லேப்டாப் கோசம் இந்த மைக்கை வாங்கினேன். நான் சப்போஸ் நான் ரியாக்ஷன் வீடியோ போட, ஏன்னா வீட்டில் டாக் இருக்குல்ல, பயங்கரமாக சவுண்டு வரும். ஒரே அந்த ஃபேன் சத்தம், டிவி சத்தம் ரொம்ப எரிச்சலாகுது. நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. வீடியோ சரியாக போட முடியல. அதனால தான் இப்போ நான் இது மெயின் அதுக்கோசம் தான் வாங்கினேன். கேட்கலாம், இதெல்லாம் உங்கள் சேனல் தான் மானிட்டேஷன் கட் ஆயிடுச்சு, நீ இப்போ எதுக்கு இது பண்ணலாம் கேட்கலாம். என்னதான் ஏன்னா நம்ம 4 வருஷம் உழைப்பு. ஏன்னா ஒரு சில பேர் கஷ்டப்படணும், 1000 சப்ஸ்கிரைபர் கூட வராமல் இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ 12,000 சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அடிப்பட்ட போது வீடியோலாம் போட்டுருந்தேன். அதுதான் என்ன அந்த ஒரு வீடியோவில் வந்தது தான் எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தது. முக்கியமான காரணம் அதுதான். பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் பாக்ஸை எனக்கு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப இது கேமரா வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒய்ஃப் வந்து டிஃபன் வாங்க போயிருக்காங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு கார்டு உள்ள கொடுத்துருக்காங்க. ஒரு ஏடிஎம் கார்டு மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட் லாக் அந்த ஸ்டிக்கர், அந்த மைக்கில் ஓட்டுற ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக் அது நல்லா யூஸ்ஃபுல், நல்லா குவாலிட்டியாக இருக்குது மைக்கு இதுவும். அப்புறம் நம்ம அந்த இது ஒட்டிக்கிறது, அது எதுவுமே கழுத்தில் மாட்டியது ஒன்று இருக்குது. இது நம்ம இங்கே வச்சு ஒட்டிக்கிறது, மைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கோசம். ஆனால் இதுவே சின்ன மைக்கு தான், அதுவும் தெரியாமல் இருக்கிறது. அது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரோப் கழுத்தில் மாட்டிக்கலாம் நம்ம அப்படியே. ஸோ பிளாக் எடுக்கிறவங்க மைக்கு இங்கே வச்சு கொஞ்சம்
பயப்படுற மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் கீழே கீழே வந்துருப்போம் அப்படின்னு. அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அவர் 3.M ஜாக் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கேமராக்கு, இது கேமராக்கு மெயின் கேமரா. இந்த கேமரா என்கிட்ட இருக்குது. கோபுரம் கனெக்ட் பண்ணலாம் இதில். அதுக்கு வந்து நம்ம மீடியா மோட் வாங்கணும், 8000 வருது. அது வாங்கினா இந்த மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல யூஸ்ஃபுல் தான். இந்த மைக் வச்சு நம்ம எதுக்கு வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயின் நான் வாங்கினது என்கிட்ட DSLR கேமரா ஒன்று இருக்குது. இப்போ நான் செல்லில் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது 4K சாம்சங் S23 அல்ட்ரா. இது 1.5 லட்ச ரூபா ஃபோனு. கேமராவும் இருக்குது, கோபுரம் இருக்குது. கோபுரம் மெயின் எடுத்தால் நல்லா குவாலிட்டி இருக்கும். 4K 60 ஃப்ரேமில் எடுக்கலாம். அதனால வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம மீடியா மோட் கண்டிப்பாக வாங்கணும். அப்புறம் வந்து C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி C டைப் சாம்சங் சார்ஜ் தான் போடின்னு இருக்கு. அந்த கேபிள் நல்லா பக்காவாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மைக்கே அந்த பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இதுதான் அதுவும். அடுத்த வீடியோ நம்ம வந்து இந்த வாய்ஸ் டெஸ்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆனால் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் டெலிவரி வந்து 8 மணி தான் பேக்கேஜ் வெளியே வந்து தான். இப்போ தான் டெலிவரி வந்து நான் உடனே வீடியோ எடுக்கிறேன். வைஃப் நான் காமிச்சிட்டு உடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாட்சர்ஸ் வந்து இப்போ 14,000 வாட்சர்ஸ் மேலே லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ 50,000க்கு மேலே இருந்தது. இந்த வீடியோ டெலீட் பண்ணதால் ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து இறங்கிடுச்சு. கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் இது வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணல யூடியூப்பில். நான் மணியே வரல. $90 வந்தது. அது வந்த உடனே இந்த மாதிரி ரிவ்யூஸ் நான் யூடியூப்ல தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதனால தான் போட்டோம். இல்லைன்னா போட்டிருக்க மாட்டோம். நம்ம அதை போட்டுட்டு திருட்டு என்னான்ட்டாங்க, நீங்கள் வந்து ரீல்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்க்கலாம். இனிமேலாம் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், வாய்ஸும் நல்லா இருக்க போகுது இனிமேல். ஏன்னா நம்ம என்ன பேக்ரவுண்ட் எரேஸ் இருந்தாலும் நம்ம இந்த மைக்கை வச்சு நம்ம வந்து பக்காவாக பண்ணிக்கலாம். மெயின் வந்து லேப்டாப் இப்படி வச்சுட்டுனா நானும் ஒய்ஃபும் ரியாக்ஷன் வீடியோ போடலாம். நிறைய பேர் ரியாக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் நான் வீட்டில் உட்காந்தாலும் எனக்கு கண்டென்ட் என்ன பண்ணுறது தெரியல. அதனால தான் வந்து நான் வந்து இப்போ அந்த இது நான் மெயின் வாங்கினது. இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ ரிட்டர்ன் போடலாம். போட்டால் நம்ம 12,000 ரூபாய் திரும்பி வந்துடும். நான் ஒரு 5 நாள் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி குவாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா வச்சுப்பேன். கேமராக்கு எல்லாமே செட் பண்ணி பார்ப்பேன். ஓகேன்னா வச்சு பார்க்கலாம். ஓகே, உண்மையே சொல்கிறேன். சின்ன நல்ல மைக்லாம் இருக்குது. நான் கம்மி வழியில் கொஞ்சம் வெளியே பிளாக் எடுக்கிறவங்க கேமரா யூஸ் பண்ணுறாங்களாம் இது வாங்கிங்க. மற்றபடி நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் வந்து நீங்கள் கம்மி விலையிலே வாங்கிங்க. ஏன்னா 2000 இருக்குது, 3000 இருக்குது. ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னா நம்ம ஒரு 10 ரூபா மேலே தான் நம்ம வச்சாகணும். இதுலேயே இருக்குது 6000 ரூபாய் 7000 ரூபாயில் ஒன்று இருக்குது. அது வந்து கேமராக்கெலாம் செட் பண்ண முடியுமா தெரியல. ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம டிஜே மைக்கோட கொஞ்சம் விலை கம்மி தான். ஓகே, நம்ம மற்ற வீடியோ பார்க்கலாம். பாய்.